சொர்க்கத்தின் வாசல் உங்க வீட்டிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக பல நன்மைகளை தேடி அலைகிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தின் வாசல் நம் வீட்டிலேயே இருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், நம்முடைய பெற்றோர்கள்தான் அந்த சொர்க்கத்தின் வாசல். இன்று பல வீடுகளில் பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களிலும் பிள்ளைகள் சொகுசு வீடுகளிலும் வாழும் அவலத்தை பார்க்கிறோம். பெற்றோரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்பதை இன்று விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், குர்ஆன் கூறும் கட்டளை. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் என்னை வணங்குங்கள் என்று கட்டளையிட்ட அடுத்த உடனே பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். இதிலிருந்தே பெற்றோரின் முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். அத்தியாயம் 17 வசனம் 23 அல்லாஹ் கூறுகிறான், உமது இறைவன் உமக்கு கட்டளையிட்டுள்ளான், அவனைத் தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள். பெற்றோர்க்கு நன்மையை செய்யுங்கள். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உமது முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அவர்களை அதட்டாதீர்கள். அவர்களிடம் கண்ணியமான வார்த்தைகளையே பேசுங்கள். அல்லாஹ் சீ என்று கூட சொல்லக்கூடாது என்கிறான் என்றால் அவர்களை கத்துவதும் மனதை காயப்படுத்துவதும் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அடுத்து, தாயின் சிறப்பு. ஒருமுறை ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, நான் மிக அழகிய முறையில் யாரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபிகளார், உன் தாயிடம் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார். உன் தாயிடம் என்றார்கள். மீண்டும் பிறகு யார் என்று கேட்டபோது உன் தாயிடம் என்றார்கள். 4வது முறை கேட்டபோதுதான் உன் தந்தையிடம் என்றார்கள். தாய் உங்களை சுமந்த 10 மாதங்கள், அந்த பிரசவ வலி, நீங்கள் வளரும் வரை அவள் இழந்த தூக்கம், இதற்கு நாம் உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது. சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்ற நபிமொழி தாயை மதிப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த வெகுமதி. அடுத்தது, தந்தையின் அந்தஸ்து. தந்தை என்பவர் சொர்க்கத்தின் நடுவாசல் போன்றவர். நீங்கள் விரும்பினால் அந்த வாசலை பாதுகாக்கலாம் அல்லது துளைக்கலாம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக தன் வியர்வையை சிந்தி தன் ஆசைகளை தியாகம் செய்து வளர்க்கிறார். அவர் முதுமையடையும் போது அவர் உங்களை ஒரு குழந்தையாக பார்த்தது போல நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அவர் செய்த தியாகங்களுக்கு நன்றி செலுத்த தவறாதீர்கள். அடுத்து, ரொம்ப முக்கியமான விஷயம், பெற்றோருக்காக செய்ய வேண்டியவை. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவர்கள் செய்த கடன்களை அடையுங்கள். அவர்களின் நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதுங்கள். ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பொருள், என் இறைவனே, என் சிறுவயதில் அவர்கள் என்னை எப்படி அன்போடு வளர்த்தார்களோ அதுபோலவே நீயும் அவர்கள் இருவர் மீதும் கருணை காட்டுவாயாக. மேலும், பெற்றோரை இழந்த பின் அழுவதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் இருக்கும்போதே அவர்களின் பாதங்களில் சொர்க்கத்தை தேடுங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளும் உங்களை நடத்துவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.